தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/11/2022 வியாழக்கிழமை, மகம் நட்சத்திரம் இரவு 7:41 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சொர்க்கம் நரகம் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்தபோது அவர்கிட்ட கேட்டேன். கவிஞர் கண்ணதாசன் எனக்கு நெருங்கிய உறவு. அவர் சில சந்தேகங்கள்லாம் அவர்கிட்ட நான் வர்றபோது கேட்குறது, சந்திக்கிற போது அப்போது கேட்டேன், சொர்க்கம் நரகம் இது ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்களே ஐயா, இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் அழகாக ஒரு பதில் சொன்னார். நான் மேடையிலே சொல்கிறேன் தம்பி அப்படின்னு மீட்டிங்லேயும் பேசுகிற போதும் சொன்னார். பொதுவாக சொர்க்கம் நரகம் அதுக்கு வேறுபாடு பார்க்குற போது, ஒருத்தர் கூட்டிக்கிட்டு நரகத்துக்கு போகிறார். அந்த நரகத்தில் போனால் அங்கே எல்லா விதமான அறுசுவை உணவும் இருக்குது. எல்லோரும் உட்காந்துருக்காங்க, நரகத்துக்கு போனவங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. கூட்டிகிட்டு போகிறவர் அதை பார்க்குறாரு. அங்கே போய் அவர் பார்க்குற போது எல்லாருமே சாப்பிடாமல் இருக்காங்க. எல்லாம் இலையில் அறுசுவை உணவு, உப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கைப்பு, கார்ப்பு எல்லாம் வச்சிருக்கு. சகல விருந்தும் இருக்குது, அதில் பரிமாறி இருக்குது. ஆனால் அவர்கள் சாப்பிடாமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா, கை கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொருடைய கையிலையும் முழங்கை இருக்கு இல்லையா, முழங்கை மடக்க வராமல் கையில் நீள ஒரு கம்பு மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. அதனால் யாருமே மடக்கி சாப்பிட முடியாது. அந்த நிலையில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட முடியாமல் எல்லோரும் நீள சாப்பிடாமே இருக்காங்க. சரி வாங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அங்கே இருந்தவர் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கேயும் இலையில் எல்லா வகையான உணவுகளும் பதார்த்தங்களும் அறுசுவை உணவாக பரப்பி இருக்குது. ஆனால் அவங்க சாப்பிட்றாங்க, எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அவங்க கையிலையும் கட்டி இருக்குது. எல்லார் கையிலையும் சொர்க்கத்தில் இருக்கவனுக்கும் சரி, நரகத்தில் இருக்கவனுக்கும் சரி, முழங்கைக்கு பின்னால் ஒரு மட்டை வச்சு கட்டின மாதிரி ஒரு நீள கம்பு வச்சு கட்டியிருக்கு. மடக்க முடியாதபடி இருக்குது. சொர்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் தன்னுடைய வாயில் மடக்கி உணவை வச்சுக்க முடியாது. இந்த உணவை எடுத்து எதிராளியாக இருக்க வாயில் ஊட்டி விடுறார். அவர் சந்தோஷமாக சாப்பிட்றாரு. அவருடைய கையை அப்படியே நீட்டினபடியே அவர் இலையிலேருந்து எடுத்து இவருக்கு வைக்கிறாரு. இப்படி ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து மகிழ்ந்து, தான் உண்ண முடியாவிட்டாலும் தான் பிறருக்கு ஊட்டுவது, பிறர் தனக்கு ஊட்டுவது, இப்படி இருந்து அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லா உணவுகளும் சாப்பிட்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் பிறருக்கு கொடுத்து உதவி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான கதையை கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். அதனால் வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைங்கிற எழுத்து 4 எழுத்தை போட்டு பாருங்கள். முதலும் கடைசியும் சேர்ந்தால் வாகை. வாகைனா வெற்றி. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறணும். 2வது எழுத்து எடுத்துட்டிங்கன்னா வாக்கைன்னு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்களாக இருக்கணும். சரி, இப்படி வாழ்க்கை இருக்கிறதுல குடும்பம்னு ஒரு சொல் சேர்த்துருக்காங்களே, எதுக்கு அப்படின்னா, துட்டு கொடுத்தால் வாழ்க்கையில் இன்பம் வராது. அது மாதிரி லட்டு கொடுத்தால் வாழ்க்கையில் இன்பம் வராது. ஆனால் விட்டு கொடுத்தால் வாழ்க்கையில் இன்பம் வரும். இந்த குடும்பங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, குடு ப்ளஸ் இன்பம் குடும்பம். கணவன் மனைவிக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும். குடும்பம் அப்படின்னா குடு ப்ளஸ் இன்பம் குடும்பம். இது மாதிரியான சொற்களை முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நாம் பிறருக்கு உதவி செய்து பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சொர்க்கம், இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை நரகமாகிறது என்ற அற்புதமான கருத்தை உங்களுக்கு தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சொந்தங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இன்று அகலும். லக்னத்திலே ராகு 7ல் கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கலாம். மூத்த சகோதர வழியில் நீங்கள் ஏதேனும் எதிர்பார்ப்புகள் இருந்தால் அவை இன்று நிறைவேறலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு தனவரவு தாராளமாக சேரும் நாள். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். 11ஆம் இடம் பலம் பெறுகின்றது. லாபஸ்தானத்தில் உள்ள குரு பலம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு பணபலம் நன்றாக இருக்கிறது. தொழிலுக்காக உள்ளவரும் யோகம் தருபவருமான சனியும் பலம் பெற்றிருக்கின்றார். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு மட்டுமல்ல, உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டிய நாள். இன்று கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே, எப்பொழுதுதான் வரன்கள் தெளிவாக வரும், வந்த வரன்களெல்லாம் வாயிலோடு நிற்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்ததால் தான் இப்படி ஒரு தடை. எனவே இன்று அந்த தடைகள் விலகப் போகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் ஈடேறும்.
பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சக ஊழியர்களும் ஒத்துழைப்பு செய்வார். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு பார்வை இருக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் உண்டு. ஆலய வழிபாட்டில் அக்கறை காட்டுவீர்கள். பார்க்கும் குருவை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு குருவாரம், எனவே குருவை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய குதூகலத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சந்திரனுக்கு 8 இன்றைக்கு குரு இருக்கின்றார். எனவே சகடயோக அமைப்பில் இருக்கிறது. எனவே சகடயோகமாக இருப்பதனால் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே உங்களுக்கு கரங்களில் அடுத்த தொகை வந்து புரளும். அதே நேரத்தில் தொழில் விட்டு நடக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பின்னால் உங்களுக்கு தேவையான பொருளாதார நிலை வரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உத்தியோகத்தில் திடீரென இடமாற்றங்கள் உத்தியோக முன்னேற்றத்தோடு உங்களுக்கு கிடைக்கலாம். கன்னிராசி நேயர்களே, குருவின் பார்வை பலத்தால் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடும் நாள். வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவோடு முன்னேற்றம் காண்பீர்கள். மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் குறையும். உங்களுக்கு துயரம் தந்த மேலதிகாரிகள் மாற்றப்படலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது 7 ராகு, நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. 2 சுக்கிரன் புதன் சூரியன். எனவே வரவு வாயிலை தேடி வருகின்ற நாள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே நேரத்தில் அரசு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள். நீண்ட நாட்களாக நிறைவேறாத எண்ணங்கள் இன்று நிறைவேறப் போகின்றது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேற இன்று கிழமை வியாழன் உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே குருவை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயத்தில் 3 கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்களும் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் அதிகரிக்கலாம். மனைவி மக்கள் வழியில் விரயம், உறவினர் வழியில் விரயம். அது மட்டுமல்ல, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் விரயங்களும் உண்டு. எனவே எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் நீங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்பச் சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சேமிப்பு கரைந்து விட்டதே என்று கவலைப்படுவீர்கள். இடமாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற நிலையும் உருவாகலாம். உங்கள் ராசிநாதன் குரு என்பதால் இன்று குருவாரம் என்பதால் குருவை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தெய்வத்தை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செயல்பட வேண்டிய நாள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வீண் பலிகள் ஏற்படலாம். பயணங்களை யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் நிதானமும் பொறுமையோடும் இருந்து செயல்பட்டால்தான் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாய்ப்புகள் வாயில் தேடி வருகின்ற நாள். வருங்கால நலங்கருதி நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் செயல்படும். 2 குரு இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். புதிய வாய்ப்புகள் இல்லத்தில் தேடி வரலாம். குறிப்பாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு உற்சாகத்தோடு பணிபுரிகின்ற நாள். ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். நீங்கள் சிந்தித்து செயல்பட்டதன் விளைவாக இன்று ஒரு நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். குறிப்பாக உயர்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு பழக்கமாகி இருக்கலாம். அவர்கள் மூலமாக சில நடைபெறாத காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. பொதுவாக குரு பலம் பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் மனக்குழப்பம் அகலும், மதிப்பும் மரியாதையும் உயரும், நிதி பற்றாக்குறை மாறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.